நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் நல்லான பிறகு எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், செய்யும் போது நீங்க நல்லா ஆயிருவீங்க. எஸ்தர் 10:3 பாருங்க. யூதனாகிய மோர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு 2வது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்து அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை. நீங்க எப்போ இன்னொருத்தருடைய நன்மையை நாடுகிறீர்களோ அப்ப பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சு. எனக்கு தெரியுது, உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது. எனக்கே அப்படிதான் இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு எப்போ வரும்னா, நீங்க இன்னொருடைய நன்மையை நாட ஆரம்பிக்கும் போது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் நல்லான பிறகு எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், செய்யும் போது நீங்க நல்லா ஆயிருவீங்க. யோசேப்பு சிறைச்சாலையில தான் இருந்தான். ஆனா சிறைச்சாலையில இருந்துட்டு மற்ற 2 கைதிகளை பார்த்து அவன் கேட்கிறான், உங்கள் முகம் துக்கமா இருக்கிறது என்ன? நீனே இருக்கிறது ஜெயிலு, உனக்கு கிடைக்கல பெயிலு, நிலைமைய பார்த்தா உன்னை விசாரிக்கிறதுக்கே ஆளே இல்லை, ஏன் சோக கதையை கேளு தாய்க்குளமேன்ற மாதிரி இருக்குது. யாருடைய கதை? யோசேப்புடைய கதை. அதுதான் அவனுடைய நிலைமை. ஆனா அவன் என்ன பண்றான்? அவன் இந்த சீக்கிரட் எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறான். பாருங்களேன், எப்பவுமே பாருங்க, ஒருத்தங்க வாழ்க்கையில் ஒன்று நடக்குதுன்னா அவர்கள் சில ரகசியங்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏன் சோகத்தை சொல்லி இருக்கிற எல்லாரையும் சோகமாக்கி அதனால எந்த பயனும் நடக்க போறதே கிடையாது. அதனால நான் என்ன பண்ண போறேன்? உங்கள் முகம் துக்கமா இருக்கிறது என்ன? என்ன ஐயா யோசேப்பு, உங்களுக்கு துக்கமே இல்லையா? உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? நிறைய இருக்குது. அண்ணன்மார்கள் செய்தது என்ன? அடிமை வீட்டில் போத்திபார் மனைவி செய்தது என்ன? 1 2 ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆனா அவன் என்ன பண்றான்னா, என் பிரச்சனை என்னோடு, உன் முகம் ஏன் துக்கமா இருக்கு? இதுக்கு நான் பதில தேடிட்டா எனக்கான பதில தேவன் கொண்டு வருவார். அதுதான் விஷயம். நீங்கள் சில பேருடைய பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் தயாராகும் பொழுது உங்கள் பிரச்சனை தானாக தீர ஆரம்பிக்கும். எழுதி வச்சுக்கோங்க, இது இப்படிதான் நடக்கும். இப்படிதான் நடக்கும். நமக்கு வாழ்க்கையோ அனுபவமோ நமக்கு என்ன கத்து தருதுன்னா, முதல்ல நீ சரியா, முதல்ல உனக்கு கரெக்டா எல்லாம் நடக்கட்டும். இப்படியே யோசித்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். சார், என் காரியத்தை நானே சரியாக்க முடிஞ்சா சரி ஆக்கியிருப்போம். இந்நேரம் ஆக்க முடியல, அதை அவர் ஆக்குவார். நான் போய் சில பேருடைய காரியங்களுக்கு உதவ போறேன்.